அரசு அதிபர் பதவியிலிருந்து தூக்கி எறியப்பட்ட வேதநாயகன். யாழ் மாவட்டத்தின் முன்னாள் அரசு அதிபராக இருந்த நாகலிங்கம் வேதநாயகன் கோட்டாபய அரசின் காலத்தில் அங்கஜனி ராமநாதனால் இடமாற்றப்பட்ட போது பதவியை தூக்கி எறிந்துவிட்டு சென்றவர் என்று மாகாணத்திற்கே ஆளுநராக பதவியேற்கிறார். அளவட்டியை சேர்ந்த ஊராக கொண்ட வேதநாயகன் 29 ஆண்டுகளாக அரசு சேவையாற்றி ஓய்விற்கு 3 மாத காலம் இருக்கும்போதே கோட்டாபய மற்றும் அங்கஜினால் அரசியலில் பழிவாங்கப்பட்டார். இவரது அரச பணிக்காலம் என்பது ஆரம்பம் முதல் இறுதி வரையுமே போர்க்களத்தில் பணியாற்றிய நிலைமைதான் ஆட்சி தரப்புடன் ஒத்து செயற்படாததால் அப்போதைய அரசினால் தூக்கி எறியப்பட்டார். தனது ஆரம்ப கல்வியை அளவட்டி சாத்த வித்தியாலயத்தில் ஆரம்பித்த சிறுவன் வேதநாயகன் தரம் 3 வரையும் அங்கும் அதன் பின்னர் தரம் 8 வரையில் அருணோதயா கல்லூரியிலும் கற்றமையோடு காப்போத உயர்தரம் வரையிலும் தெல்லிப்பளை மகாஜன கல்லூரியிலும் கற்று பல்கலைக்கழகத்திற்கு தேர்வானார். பல்கலைக்கழகத்தில் உயிரியல் விஞ்ஞான பட்டப்படிப்பினை 1984 நிறைவு செய்த நிலையில் 1985 ஆண்டு பட்டம் பெற்றார். பட்டம் பெற்ற பின் 1985 முதல் 1966 வரை பல்கலைக்கழகத்தில் பணியாற்றிய சமயம் 1986 ஆசிரியர் சேவையில் இணைந்து 1901 ஆண்டு வரையில் மல்லாவி மத்திய கல்லூரியில் ஆசிரியராக பணியாற்றினார். அதுதான் ஈழத்தில் இந்திய படையினர் நிலை கொண்டு போர் இடம்பெற்ற காலம். 1991 ஆண்டு ஏப்ரல் மாதம் 19 அரசு நிர்வாகத்தில் பணியில் இணைந்து 1991 ஆண்டு மே மாதம் 3 வரையில் பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சில் பயிற்சியினை நிறைவு செய்தார். இக்கால பகுதியில் பொது முகாமைத்துவம் மற்றும் பொது நிர்வாகம் முதுமாணி ஆகிய பட்டங்களையும் பெற்றார். இவ்வாறு அவர் பயிற்சி காலத்தை நிறைவு செய்து வெளியேறிய அச்சமயம் 2ஆம் கட்ட ஈழப்போர் உச்சம் பெற்றிருந்த வேளை நெடுந்தீவு பிரதேச செயலகத்திற்கு 1991 5/4 முதல் நியமிக்கப்பட்டார். இதற்கு அப்பால் எந்த மக்களும் எப்போதும் மாவட்ட செயலாளரை சந்திக்க முடியும் என்ற நிலைமையை யாழ்ப்பாணத்தில் உருவாக்கினார். இவரின் காலத்தில் தான் சில அரசியல் கட்சிகள் அல்லது எதிர்பார்ப்பில் இருந்தோர் தமக்கு இவர் இசையவில்லை என்பதனால் இவர் மீது அரசியல் முத்திரையினையும் குத்த தவறவில்லை. இத்தனைக்கும் தாக்குப்பிடித்த நிலையிலே மாவட்ட செயலாளர் பதவியில் இருந்த போது கட்டாயமாக இடமாற்றம் முயற்சிக்கப்பட்டதனால் பதவியை தூக்கி எறிந்து விடை பெற்றார். அதே போன்று பல்கலைக்கழகத்திற்கு தேர்வான 150 மாணவர்களுக்கு உதவி ஏற்பாடு என்பன குறிப்பிடக்கூடியவை ஆகும். இவ்வாறு சேவையாற்றிய நிர்வாக அதிகாரி அரசியல் ரீதியாக பழிவாங்கப்பட்டு ஓய்வு பெறுவதற்கு பதவியை தூக்கி எறிந்தவருக்கு இன்று நேரடி அரசியல் பதவி கிட்டியுள்ளது. பொது தேர்தலில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் போட்டியிட உள்ள கருணா அம்மாள். எதிர்வரும் பொது தேர்தலில் தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணி கட்சியின் தலைமை வேட்பாளராக கருணா அம்மான் போட்டியிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இவர் மட்டக்களப்பு மாவட்டத்தில் போட்டியிட உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ராஜபக்சர்களால் கொள்ளையடிக்கப்பட்ட பொது நிதி. ராஜபக்ச ஆட்சியின் போது பொது நிதியை கொள்ளையடித்ததாக சுமத்தப்படும் குற்றச்சாட்டை நிரூபிக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச சவால் விடுத்துள்ளார். உகாண்டா மற்றும் சீசல்ஸ் உட்பட பல்வேறு நாடுகளில் பொது நிதிகள் கொள்ளையிடப்பட்டு பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி முன்னர் தெரிவித்த கூற்றுக்களின் காணொலி காட்சிகளை அவர் தனது எக்ஸ் தளத்தில் பகிர்ந்து அதனை நிரூபிக்குமாறு சவால் விட்டுள்ளார். அத்துடன் ஜனாதிபதி தனது குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க வேண்டிய நேரம் இதுவென்றும் நாமல் ராஜபக்ச பதிவிட்டுள்ளார். அவரது பதிவில் உகாண்டா மற்றும் பல்வேறு நாடுகளில் பில்லியன் கணக்கான டாலர்களை நாங்கள் பதுக்கி வைத்துள்ளோம் என்று ஜனாதிபதியும் அவரது குழுவும் பல ஆண்டுகளாக குற்றம் சாட்டி வருகின்றனர். ஜனாதிபதி தனது குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க வேண்டிய நேரம் இது என நாமல் ராஜபக்ச பதிவிட்டுள்ளார். இவர்களை கண்டால் உடன் அறிவிக்கவும். பொதுமக்களிடம் உதவி கோரும் போலீசார். காணாமல் போன தந்தையையும் மகளையும் கண்டுபிடிக்க நீர்கொழும்பு போலீசார் பொதுமக்களிடம் உதவி கோரியுள்ளனர். நீர்கொழும்பு பிரதேசத்தை சேர்ந்த தங்கவேல் கமலதாசன் என்ற 41 வயதுடைய தந்தையும் பத்மநாதன் பவிஷ்கா என்ற 5 வயதுடைய மகளுமே இவ்வாறு காணாமல் போயுள்ளனர். இவர்கள் இருவரும் கடந்த செப்டம்பர் மாதம் 14 காணாமல் போயுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். காணாமல் போன தந்தை மற்றும் மகள் கொழும்பில் ஏதேனும் தகவல்கள் கிடைத்தால் நீர்கொழும்பு போலீஸ் நிலையத்தின் 071 859 1630 அல்லது
0112222 என்ற தொலைபேசி இலக்கங்களுக்கு தொடர்பு கொள்ளுமாறு போலீசார் தெரிவித்துள்ளனர்.